நான் வண்டி வந்து நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால 1,50,000 நாங்கள் வண்டி சரி வாங்குறோன்ட்டு வந்தோம். சரி இஎம்ஐல எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஈகோ ஃபைனான்ஸில் அவங்க கொடுக்குறேன்னாங்க. நாங்கள் எடுத்து அந்த வண்டியை எடுத்து டியூவும் கட்டிக்கிட்டு வந்தோம். வண்டியை வந்து நாங்கள் டியூ கட்ட முடியாததுனால உடனே வண்டியை சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணி ஒரு மாசத்துல நாங்கள் பணம் அமௌண்ட்டை கட்டிட்டோம். மொத்த அமௌண்ட்டை கட்டி பேங்க்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை போய் பார்க்கும்போது வண்டி டெட்டுன்னு சொல்லிட்டாங்க. டெட்டுன்னு சொன்னா அதுக்கு 60,000 கேட்கறாங்க. அங்கிருந்து வண்டியை கட்டி இங்க எடுத்து வந்தோம் ஒண்ணு. சரி டெட் ஆனதை வந்து 15,500 கொடுத்து நீங்க அந்த பேட்டரி போடுங்க, உங்களுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடும் கேரண்டின்னு சொன்னாங்க. அதை போட்டு ஒரே மாசத்துல சும்மா டோர் மூடலன்னு வந்தேன். வண்டி டோர் மூடலன்னு வந்ததுனால அந்த வண்டி என்ன பண்ணா மூடிடுச்சு. கிளம்புற நேரத்துல ஸ்ட்ரெயிட் ஏதோ ஒண்ணு மோடு வந்து இன்னும் போல. ஒரு 1/2 hour 1 hour இருந்தீங்கன்னா இல்ல வீட்டுல போய் பண்ணுனாங்க. வீட்டுல போய் என்னால பண்ண முடியாதுங்க, இந்த வண்டியை பத்தி எனக்கு நிறைய தெரியல, தொட்டா ஓட மாட்டேங்குன்னு. சரி இங்கேயே பண்ணிடுறேங்க 1 மணி நேரத்துல அப்படின்னாங்க. 1 மணி நேரம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் உட்காந்தேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வண்டியே ஸ்டார்ட் ஆகல. ஒரே மாசத்துல 60,000 செலவு பண்ண வண்டி மொத்தம் 2,50,000 வண்டிக்கு செலவு பண்ணிக்கிறேன். வண்டி ஓடல. 1.5 மாசமா தரேன்றாங்க. இதுவரைக்கும் நான் வண்டி எடுத்துன்னு போல. இதுதான் சார் என் கஷ்டம். இதே மாதிரி பார்த்தா இங்க 1,00,000 பேர் இந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்க சார். ஒவ்வொரு பேர் பார்ட்ஸும் அநியாயமான ரேட்டு. 5,000 ஒரு பெல்ட், ஒரு பிரேக் ஷூ 2,500, ஒரு போர்டு போனா 20,000 ஒரு போர்டு போனா. ஒரு வண்டியை டெட் ஆகி விட்டா 60,000 ஒரு பேட்டரின்னு சொன்னா எப்படி ஒருத்தர் குறைக்க முடியும்? ஒருத்தன் வந்து ஒரு 20,000 சம்பளம் ஒரு ஆள் வாங்குறான். ஒரு 5,000 டியூ கட்டிட்டு ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு 5,000 வச்சு ஓட்டுவான். அப்படிதான் எடுப்பாங்க வண்டி. இந்த வண்டியே தங்க போனா நின்று போகுது. இப்போ 1.5 மாசம் ஆகுது. அவங்க இன்னும் 10 நாள் போடுங்க, 20 நாள் போடுங்க, இன்னும் 1 நாள் போடுங்கன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் சொல்றாங்க. இங்கேயே உட்காருங்க, நாளைக்கே வண்டி கொடுத்துட்றேன், இப்பயே வண்டி கொடுத்துறேன்னு என்ன 3 நாளா 4 நாளா உட்கார வச்சாங்க. அதே மாதிரி நான் வேலை கட்டுதான் டெய்லி வந்து போறேன். என் வேலையும் போச்சு, எனக்கும் மன உளைச்சல். வண்டியை கொடுத்தா படாது கிடையாது. எது கேட்டாலும் கம்பெனிக்கு சொல்லி இருக்கிறோன்றாங்க. இது என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது சார்.